இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர் சீனியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடையநல்லூர் அருகே விளைநிலங்களில் வளர்ப்பு பன்றிகள் புகுந்து அட்டகாசம். அறுவடைக்கு தயாரான பயிர்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை. உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி பொது இடங்களை சுத்தம் செய்த பள்ளி மாணவ மாணவியர். பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு. கோவை மாவட்டம் சூலூரில் 15,000 மரக்கன்றுகள் நடும் விழா. விவசாயிகளோடு வெங்காயம் நடவு செய்து சாகுபடி பணிகளை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர். நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையினால் மண் சரிவு ஏற்பட்டு வீடுகள் சேதம். அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் மக்களின் வாழ்வியல் குறித்த செய்தி தொகுப்பு. கடையநல்லூர் அருகே விளைநிலங்களில் வளர்ப்பு பன்றிகள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள கடையநல்லூர், நொச்சிக்குளம், பரவு உள்ளிட்ட பகுதியில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெற்பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பயிர்கள் நன்கு வளர்ந்து தற்போது அறுவடைக்கு தயாராகி உள்ள நிலையில் அப்பகுதியில் உள்ள வளர்ப்பு பன்றிகள் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நெற்பயிர்களை சேதப்படுத்தி வரும் பன்றிகளை கட்டுப்படுத்த பன்றி உரிமையாளர்களிடம் பலமுறை கூறியும் கண்டுகொள்ளவில்லை எனவும் புகார் தெரிவிக்கும் விவசாயிகள் பன்றிகள் தொல்லையிலிருந்து பயிர்களை பாதுகாக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பொது இடங்களை பள்ளி மாணவ மாணவியர் சுத்தம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் புகழ்பெற்ற ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. இந்நிலையில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் விதமாக பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து பொது இடங்களை சுத்தம் செய்தனர். அந்த வகையில் கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி உள்ள நத்துக்குழிப்பட்டி, ஜிடிஆர், செம்பலம் உள்ளிட்ட பகுதிகளை 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து சுத்தம் செய்தனர். பிளாஸ்டிக் பைகள், வாட்டர் பாட்டில்கள் உள்ளிட்ட மாசுபடுத்தும் பொருட்களை அகற்றி பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதேபோன்று தஞ்சாவூர் மாவட்டம் மனோராவில் பட்டுக்கோட்டை கோட்ட வனச்சரகத்தின் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதில் அதிராம்பட்டினம் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று கடற்கரையில் தேங்கிய பிளாஸ்டிக் கழிவுகளை சுத்தம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அத்துடன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மலர் வளர்ப்பை வலியுறுத்தும் விதமாக 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளையும் நட்டு வைத்தனர். பின்னர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது. புவி வெப்பமாகுதல் பல்வேறு இடங்களில் இயற்கை சீற்றங்கள் நடைபெறுகிறது. இதனுடைய விளைவாகத்தான் ராட்சத பனிப்பாறை உருகுதல், கடல் கொந்தளிப்பு, கடல் மட்ட உயர்வு, அதிநவீன மழை, காட்டுத்தீ போன்ற ஒரு செயல்களால் இந்த ஒரு நிகழ்வுகளை நடைபெறா ஒன்றும் பாதுகாத்திடத்தான் இன்று மனோரா கடற்கரையில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. இதேபோன்று மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த புத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புவிக்காப்பு அறக்கட்டளை, காவிரி கூக்குரல் அமைப்பு, பூம்புகார் பனை பாதுகாப்பு அறக்கட்டளை உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்து நடத்திய இந்நிகழ்ச்சியில் மாவட்டம் முழுவதும் 2000 அரசு மரங்கள் நடும் திட்டம் தொடங்கப்பட்டது. இதில் மரக்கன்றுகள் நட்டு வைத்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சூலூரில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை 15,000 மரக்கன்றுகள் நடும் விழாவினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே கிட்டாம்பாளையத்தில் உள்ள அறிஞர் அண்ணா கூட்டுறவு தொழிற்பேட்டை உள்ள உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் நடைபெற்ற இவ்விழாவினில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பங்கேற்று 15,000 மரக்கன்றுகள் நடும் பணியினை தொடங்கி வைத்தார். அத்துடன் எலுமிச்சை வனத்தில் விவசாயிகளோடு சேர்ந்து வெங்காயம் நடவு செய்து நடவு பணிகளையும் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார்.
இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் மாவட்டம் முழுவதும் 1 லட்சம் மரக்கன்று நடவு செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் கொரோனா பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் காய்ச்சல் வந்தால் உடனே அரசு மருத்துவமனை அணுக வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மரக்கன்றுகள் இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் ஒரே நாளில் நடப்பட்டு தொடர்ந்து இந்த மரக்கன்றுகள் பராமரிப்பு பண்ணிட்டு முழுமையாக நம்ம மாவட்டத்தில் இந்த ஃபாரஸ்ட் கவரும் சரி கேனப்பி கவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நல்ல முயற்சி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். கோவிட் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக பொதுமக்கள் எதுவும் அச்சம் தேவையில்லை. அதில் முக்கியமாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒரு உங்களுக்கு காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கும் சரி நம்ம கவர்மெண்ட் செட்டப்பில் இருக்கிற பிஹெச்சிஸ் நோக்கி இது பண்ணலாம். அதனால் எந்த ஒரு அச்சம் பொதுமக்கள் நடுவில் தேவையில்லை. போஸ்டல் சேடியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். மேட்டுப்பாளையம் தடுப்பணை தண்ணீரில் தாவி குதித்து குளித்து மகிழும் குரங்குகளின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள கல்லாறு பகுதியில் தடுப்பணை நீரில் குரங்குகள் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தன. வனம் சூழ்ந்த இயற்கை எழில் மிகுந்த இடமான கல்லாறு பகுதியில் ஏராளமான குரங்குகள் உள்ளன. இந்நிலையில் குரங்கு கூட்டம் ஒன்று தடுப்பணை தண்ணீரில் எகிரி குதித்தும் நீச்சல் அடித்தும் மகிழ்ச்சியோடு குளித்தன. மனிதர்கள் டைவ் அடிப்பது போன்றே பேக் டைவ் அடித்தும் மேலிருந்து குதித்தும் உற்சாகமாக நீரில் குளித்தன. என்னை அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் சில படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நிலையில் வைரலாகி வருகிறது. சிவகாசியில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு பாலியல் சீண்டல்களை தடுப்பது குறித்து பாடம் நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஆசிரியைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சிறு குழந்தைகளும் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்படும் கொடூர சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் மழலைகளுக்கு குழந்தை பருவத்திலேயே பாலியல் சீண்டலிருந்து தடுப்பது குறித்து கற்றுக் கொடுப்பதும் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதும் அவசியமாகிறது. அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள சங்கரலிங்காபுரம் அங்கன்வாடியில் பயிலும் மழலைகளுக்கு பாலியல் தொல்லை குறித்தும் குட் டச் பேட் டச் குறித்தும் பொது இடங்களில் யார் எது கொடுத்தாலும் வாங்கி உண்ணக்கூடாது போன்ற பல்வேறு பாதுகாப்பு அறிவுரைகளை வழங்கினார். அத்துடன் இதுபோன்ற சூழலில் 1098 என்ற பாதுகாப்பு உதவி எண் குறித்தும் எடுத்துரைத்தார். மழலைகளுக்கு புரியும் வகையில் பாலியல் சீண்டல்களை தடுப்பது குறித்து அங்கன்வாடி ஆசிரியர் ஜெயிலானி எடுத்துரைத்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருவதோடு அவருக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகிறது. போஸ்டல் சேடியரின் தமிழ்நாடு 360ல் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள நரிப்பள்ளியில் புதிதாக அமைந்துள்ள காமாட்சி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கணபதி பூஜை மற்றும் யாகசாலை பூஜைகள் தொடங்கிய நிலையில் இதனையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. வான வேடிக்கையோடு ஏராளமான பெண்கள் தீர்த்த குடம், நவபாலிகை, கோபுர கலசம் கொண்டு சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சிலாவட்டம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் அக்னி வசந்த விழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கிய நிலையில் மகாபாரத சொற்பொழிவு, வில் வளைப்பு, சுபத்திரை திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து துரியோதன் படுகணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவில் அருகே களிமண்ணால் 25 அடி நீள துரியோதனன் சிலை செய்யப்பட்டு பீமன் மற்றும் துரியோதனன் வேடமிட்டு நாடக கலைஞர்கள் மகாபாரதத்தில் போரிடும் போர்க்கள காட்சி போல் தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர். அதன்பின் திரௌபதி அம்மனுக்கு பூச்சூடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஜோதிஹள்ளி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் திருவிழாவில் அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. அதன் பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி அருள்பாலித்தார். மேலும் இக்கோவில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இத்திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி சேலத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். மரக்கன்றுகள் நட்டு வைத்த அவர் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மஞ்சப்பை மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினார். பின்னர் விழிப்புணர்வு பேரணியை அவர் கொடியசைத்தும் துவக்கி வைத்தார். இது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஏற்கனவே பயன்படுத்திய பொருட்களை மீண்டும் பயன்படுத்துவேன். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக காகித பைகள் மற்றும் துணிப்பைகளை பயன்படுத்துவேன். சுற்றுச்சூழல் தூய்மையை கவனித்துக் கொள்வேன். போச்சம்பள்ளி பகுதிகளில் குல்மோகர் எனப்படும் மே மாத மலர்கள் அதிக அளவில் பூத்து குலுங்குகின்றன. போச்சம்பள்ளியிலிருந்து தருமபுரி செல்லும் சாலை ஓரங்களில் செந்தூர வண்ணத்தில் பூத்து குலுங்கும் குல்மோகர் மலர்கள் காண்போரை கண்ணிமைக்கா வண்ணம் ரசிக்க வைக்கிறது. இந்த மலர் மட்டுமின்றி இலைகளும் பல்வேறு மருத்துவ குணம் மிக்கவை என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் அருகே கெங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வரதராமி கிராமத்தில் உள்ள கெங்கையம்மன் ஆலயத்தின் சிரசு திருவிழா கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக கொடியேற்றத்தோடு தொடங்கப்பட்டது. இத்திருவிழாவில் மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி தெருக்களில் நடனமாடி கோவிலை வந்தடைந்தனர். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனையடுத்து மிகப்பெரிய அளவிலான ராட்சத மலர் மாலைகள் கொண்டு வந்து கெங்கையம்மன் சிரசுக்கு அணிவிக்கப்பட்டது. போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் 2ஆம் இடம் பிடித்த திருச்சி மாணவர்களுக்கு பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். 2வது இந்திய தேசிய கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி டார்ஜிலிங்கில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, சிக்கிம், மேற்கு வங்காளம், கர்நாடகா, கேரளா, உத்தரகண்ட் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். கட்டா, டீம் கட்டா, குமிட்டே என 3 பிரிவு நடைபெற்ற இப்போட்டியில் தமிழ்நாடு சார்பில் திருச்சியைச் சேர்ந்த கராத்தே அணி வீரர்கள் 9 தங்கம், 16 வெள்ளி, 17 வெண்கலம் என்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பில் 2ஆம் இடத்தை பிடித்தனர். தாயகம் திரும்பிய இவர்களுக்கு கராத்தே பயிற்சி பள்ளி பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் பாராட்டு விழா நடத்தினர். நான் இந்த இந்திய அளவிலான நேஷனல் கராத்தே சாம்பியன்ஷிப்பில் 3 தங்கப்பதக்கம் வென்று த பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டையும் வாங்கியிருக்கேன். இந்த சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு எனக்கு உதவுன எங்கள் மாஸ்டர் இருக்கட்டும், எனக்கு சொல்லிக் கொடுத்த கோச் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. நாங்கள் 17 பேர் கலந்துக்கிட்டோம். மொத்தமாக 9 தங்கப்பதக்கங்கள், 17 வெண்கல பதக்கங்கள், 16 சில்வர் பதக்கங்கள் வாங்கியிருக்கோம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், உத்தரகாண்ட், சிக்கிம்லாம் கலந்துக்கிட்டாங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் 3 பிரிவில் கலந்துக்கிட்டாங்க. கட்டா, குமித்தே, டீம் கட்டா 3 பிரிவில் பண்ணி 3லையும் அதிக புள்ளிகள் பெற்று 2ஆம் ஓவரால் சாம்பியன்ஷிப்பை பெற்று தந்தார்கள். தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்துருந்தாங்க. முதல் இதை வந்து வெஸ்ட் பெங்காலும், 2வது தமிழ்நாடும், 3வது சிக்கிமும் பெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கடுமையான பயணங்களில் தொடர்ந்து போய் நம்ம குழந்தைங்க வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க.